ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மலர் மருந்து. யாருக்கு இந்த மலர் மருந்து தேவைப்படும்னா, பணம் கொடுத்து ஏமாந்தவங்க, நீண்ட நாளாக ஒரு பணம் வராமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கம்பெனியில் முதலீடு மாதிரி போட்டுட்டு வர முடியாமல் பணம் திரும்ப கிடைக்காம தவிக்கிறது, அதுக்கப்புறம் வட்டிக்கு பணம் விட்டுட்டு ஏமாந்துட்டு இருக்கிறது, பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் டாக்டர் மேலே அவநம்பிக்கை, மருந்துகள் மீது அவநம்பிக்கை, ரயில்வே துறை மீது அவநம்பிக்கை, அதெல்லாம் நம்ப மாட்டேங்க, நான் எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்கெல்லாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ஸ், GORSE, இந்த கார்ஸுங்கிற மலர் மருத்துவத்தை எடுத்துக்கலாம். அதாவது கண்டினியூஸாக ஒரு 42 நாளுக்கு எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இது வந்து லிக்விட் ஃபார்ம்லேயும் வரும். அதாவது ஹோமியோபதி கடையில் போய் கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு கார்ஸ்ன்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஒன்று லிக்விட் மாதிரி இருக்கும், அதை நம்ம தண்ணியில் போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா சர்க்கரை பால்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக உருண்டைகளாக கிடைக்கும். அதில் நீங்கள் கார்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதாவது இது எடுத்துக்கும் போது ஏமாந்த பணம் அப்படின்னு சொல்லி, ரயில்வே டிக்கெட்டை வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லி அவநம்பிக்கைகள் எல்லாம் மாறும். அதற்கான சூழ்நிலை அமையும். அதே மாதிரி ஒரு காரியமும் நடக்காது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஹோப்பை கொடுக்கும். ஒரு ஓகே, நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த காஸ். இந்த காஸ் வந்து நீங்கள் 42 நாள் எடுத்துக்கோங்க. ஒன்று உங்களுக்கு அதற்கான வழி கிடைக்கும், இல்லை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரியோ, இல்லை உங்களுக்கு எப்போ நம்ப முடியும், ஒரு விஷயம் நம்ம நடக்காதுன்னு நினச்சி அது நடக்கும்போது நம்பிக்கை வரும். அப்போது ஏதான ஒரு வகையில் உங்களுக்கு நடக்கும். இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. அது அப் டு த காஸ்மிக் எனர்ஜி. பட் அதற்கான விஷயங்கள் நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு நம்பிக்கை வரும். சரி, இந்த ரயில்வே துறை நல்ல துறை தான் அப்படிங்கிற ஒரு, நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள், இதை யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போட்டிருக்காங்க, என்னை இது பண்ண மாட்டாங்க, எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லோரும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எது மேலேயுமே ஒரு நம்பிக்கை இருக்காது. அதாவது சிஸ்டம் மேலே நம்பிக்கை இருக்காது, ஒரு கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்காது, அரசாங்கத்தின் மேலே நம்பிக்கை இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் நம்பிக்கையை இழந்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் இது நடக்காது அப்படின்னுங்கிறவங்களுக்கு கூட கார்ஸ் வந்து சூப்பராக வேலை செய்யும். அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி வேலை செய்யும் அப்படின்னாலே என்ன, ஏதோ ஒரு நல்ல வகையாக ஒரு வேலை ஆக போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? அதனால் இதுதான் அதுதான் எதிர்பார்க்காம எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இழந்த பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. இல்லை மேபி அந்த ஆளே சாரி சொல்லலாம், இல்லை உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் மாறலாம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவருக்கு இப்படி நடந்தது உங்களுக்கும் அப்படி தான் நடக்குமானா அப்படி இல்லை, ஒருத்தருக்கு அது வேறுபடும். ஸோ எடுத்து பாருங்கள், கார்ஸ் இப்படி ஒரு நபர் இருந்தார்னா அவங்களுக்கு கொடுத்தும் பாருங்கள். 42 நாள் தொடர்ந்து கொடுங்க. அவங்களுடைய விஷயங்கள் வாழ்க்கையில் மாறும்போது அவங்களுக்கும் நம்பிக்கை வரும்.